பாதாள தேவியோட கைதில இருந்து இந்த தீயை விடுதலையாக்கும். மறுபடியும் என்னால வெளிக்காற்று சுவாசிக்க முடியும். தாயே துர்கா தேவி, உதவி செய்யுங்க. என்னோட பொம்மை கீழே விழுந்துருச்சு. வா அஞ்சலி, நம்ம கீழே போய் பார்க்கலாம். நீ என்ன நினைச்ச தேவிகா? என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியேறிடலான்னா இனிமே என்ன நடந்தாலும் சரி, இந்த பொம்மையை விட்டு நீ வெளியே வரவே முடியாது. இவ என்ன பண்ண போறா? ஞாபகம் இருக்கா உன்னை நான் அந்த அஞ்சலி கிட்ட திருப்பி கொடுக்கும் போது, அஞ்சலி இனிமே இந்த பொம்மை உனக்கே சொந்தம். இது நான் உனக்கு கொடுக்க ஒரு சின்ன கிஃப்ட். இந்தா. இனிமே என்ன தப்பிக்க முடியாதா? இனிமே நீ எங்க இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏன்னா இந்த மஞ்சள் பட்டு உன் காலில் இருக்கிற வரைக்கும் உன்னால என்னைக்கு விடுதலையாக முடியாது. அஞ்சலிக்கு நான் இந்த பொம்மையை திருப்பி கொடுத்ததும் உனக்கு ரொம்ப சந்தோஷமும் நம்பிக்கையும் வந்திருக்கோம்ல. இதுல இருந்து விடுதலை ஆயிடலன்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சு நான் உன்னை விடுவேனா? ஆனா எனக்கு தெரியும் குழந்தைங்களோட பேச்சை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது தேவிகா. இந்நேரத்துக்கு அந்த பொம்மை எரிஞ்சு போயிருக்கோம். அஞ்சலி நீ சும்மாரு, அங்க போய் என்ன ஆச்சுன்னு நம்ம பாப்போம். அஞ்சலி செல்லம், இங்க பாரு, உன்னோட பொம்மைக்கு எதுவுமே ஆகல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த பொம்மை தீல விழுந்திருக்கும்னு? அது நான் வீட்ல இருந்து வெளியே வரும்போது இந்த பொம்மை மேல இருந்து தீல விழுந்து நான் பார்த்தேன். உடனே நான் என்ன பண்ணினா ஓடி வந்து இந்த பொம்மையை காப்பாத்திட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. அதுவும் இல்லாம இத நான் என்னோட அஞ்சலி செல்லத்துக்கு கிஃப்டா கொடுத்தது. இதை எப்படி நான் தீல எரிய விடுவேன்? Thank you so much, Aunty. இன்னைக்கு இந்த சிலை முழுசா நிறைவடைஞ்சிடும். என்னோட லட்சியத்துல இருந்து நான் ஒரு அடி தூரத்துலதான் இருக்கேன். இதோ இன்னைக்கு சிலை தயாராயிடுச்சு. ஒருவேளை இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சா என்ன? சீமாக்கா, இந்த சிலையை நீங்க அப்படி பாத்துட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்க்கா? தேவிக்கு அந்த சிலைய பாரு. இந்த சிலையோட முகத்தை பார்த்தா அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அந்த காயத்ரி அவங்கள மாதிரியே இருக்குல்ல. அதான் உன் ஃப்ரெண்டோட சிஸ்டர். அவங்கதான் என்ன முழுசா சரி பண்ணாங்க தேவிகா. இது பார்த்தா அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க சரியாதான் சொன்னீங்க.
மக்கள் எல்லாம் அழகா பேசிப்பாங்கக்கா. காயத்ரி தேவிக்குள்ள அம்மன் குடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னைக்கு நீங்க அந்த விஷயத்த உண்மையில நிரூபிச்சிட்டீங்க. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேசினதுல டைம் போனதே தெரியல. சாயங்கால பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நாளை பூஜைக்கு ரெடி பண்ணணும். நான் கிளம்புறேன். நாளைக்கு என்ன விசேஷம்? நாளைக்கு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷமான நாள். சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விசேஷ நாள்ல தான் எங்க ஃபேமிலியோட பிசினஸ் ஆரம்பிச்சோம். அதனால நாளைக்கு எங்க வீட்டுல விசேஷமா பூஜை பண்ணுவோம். நான் கிளம்புறேன். என் லட்சியத்தோட கடைசி கட்டத்துக்கு எனக்கு உன்னோட சுமங்கலியோட கடைசி பொருள் வேணும் சீமா. அப்புறம் அதுக்காக நான் யார் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ அந்த மனுஷனோட உதவிய வாங்கியே ஆகணும். ஒண்ணு பண்ணலாம். இதை இங்கே வச்சுட்டு சாயங்காலம் புது செயின் வாங்கி அதுல சரி பண்ணிக்கலாம். இங்கே வச்சுடுறேன். தேவிகா, இப்போ இதெல்லாம் எதுக்கு? ஐ மீன், நீ ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க. அனாவசியமா எதுக்கு இப்படி செலவு பண்ணிட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரேமனா. சீமாக்கா எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கான நன்றியை தான் நான் சொல்ல விரும்புறேன். அப்போ நீ ஒண்ணு பண்ணு, இத நீ அவளுக்கு கொடுத்துரு. என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட வாங்க மாட்டாங்க. திட்டினா கூட திட்டுவாங்க. அப்புறம் என் காதை கூட திருகுவாங்க. பிளீஸ் இங்க பாருங்க, எனக்காக இது நீங்களே செய்யுங்கண்ணா. உங்க கையால இதை போட்டு விடுங்க. அப்புறமா நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க பிளீஸ். எதுக்கான கிஃப்ட் இது? இப்போ என்னோட சீமாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன். மொத்த வேலைய என்னோட லாக்கெட் செய்யும். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆனா நீ தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும்னு நினைச்சா தேவிகாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லாக்கெட்டை கொடுக்க சொன்னது அவதான். அவ என்ன சொன்னா, அவளுக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ கிஃப்ட் கொடுத்தது ஒருத்தர், ஆனா பாராட்ட நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இன்னும் நான் உனக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கலங்கிற மாதிரி சொல்றேன். இல்லையா பின்ன, ரொம்ப நாளாவே கிஃப்ட் எதுவும் நீங்க எனக்கு தரல. இல்ல ஓ, தட்ஸ் தி ரிமைண்டர். அப்புறம் பிரேம், தேவிகா நம்மள விட ரொம்ப சின்னவ. ஆல்ரெடி அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுலயே இந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல. நான் ஒண்ணு பண்றேன், இதை அவகிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? உன் விருப்பப்படி செய். ஆமாடி சீமா. என்னங்க பெரியத்த கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி வா. இந்த நாள்ல தான் நம்ம முதல்ல கடைய ஆரம்பிச்சோம். அதாவது பரத்வாஜ் குடும்பத்துல முதல்ல ஆரம்பிச்ச கடை. அதுக்காக தான் இந்த பூஜை. வீட்டுல உள்ள எல்லாரும் அங்க போய் ஆகணும். சரியா சொல்றீங்க பெரிய பாட்டி. ஏன்னா இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் வேற. அதனாலதான் நானும் காலையிலே ரெடி ஆயிட்டேன் பெரிய பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. அம்மா கருணா, சுஜாதாவும் ராஜேந்திரனும் அங்க இருக்காங்க. பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீயும் போற வழியில இவங்க எல்லாருக்கும் பூஜை எப்படி பண்றது, சடங்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுமா. சரிங்க அத்தை. ஏன் பெரிய பாட்டி நீங்க வரலையா? இல்லம்மா,
வீட்டுல யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. அதுக்கப்புறமா அம்மனுக்கு ஆரத்தி வேற எடுத்தாகணும். பெரியத்த, இன்னைக்கு எவ்வளவு விசேஷமான நாள். இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லா வருஷமும் நீங்க தானே பூஜை பண்ணுவீங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் மறுக்கிறீங்க? பெரியத்த ஏதாவதுன்னா நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன். அதோட அஞ்சலிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லேசா இருமிக்கிட்டு இருக்கா. இப்படியே அவ வெளியே விளையாட போனா இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால நான் வீட்டுல இருக்கேன். சாயங்கால பூஜையை நானே பண்ணிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. அம்மாடி சீமா, எனக்கு என்ன தோணுதுன்னா நானும் உன் கூடவே இங்கேயே இருக்கேன். நான் பூஜைக்கு போகல. அம்மா நீங்க போறீங்க. தேவிகா, நீயா? அம்மா, நீங்க வீட்டை பத்தியும் சீமாக்காவை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. நான் சாயங்காலமே இங்க வந்துடுறேன். அப்ப சீமாக்காவும் தனியா இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, இப்ப இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க தாராளமா எங்க கூட வரலாம் பெரிய பாட்டி. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாமா. சீமா, நீயும் அஞ்சலியும் பத்திரமா இருங்க. கழுத்து இவ்வளவு அரிக்குது. எனக்கு என்னவோ இதுதான் ஏதோ ரியாக்டா இருக்குன்னு தோணுது. ஒரு வேலை பண்றேன், இது இப்பவே கழட்டி வச்சிடுறேன். எல்லாத்தையும் ஒன்னா சேகரிச்சு டப்பால போட்டு வச்சிட வேண்டியதுதான். அப்புறமா கோத்து வச்சிடலாம். தேவிகா,
வித்தியாசமா நடந்துக்கிறா. தேவிகா ஏன் தாலில இருக்கிற முத்துக்களை ஏன் எடுத்துட்டு போறா? அதுவும் திருட்டுத்தனமா? ஒருவேளை அவ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த முத்துக்களை எல்லாம் என்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனா என் தாலி அறுந்து போன விஷயம் அவளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஏதோ ஏற்கனவே திட்டம் போட்டு வச்ச மாதிரி வந்து திருட்டுத்தனமா எடுத்துட்டு போறா. இல்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட வெளிப்படையா கேட்டிருக்கலாமே. அதுவும் இல்லாம ஏன் தாலியோட முத்துக்கள் அவளுக்கு எதுக்கு தேவைப்படுது? என்னோட எல்லா கேள்விகளுக்குமான விடையை உடனே கண்டுபிடிச்சாகணும். ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு? நேரடியா தேவிகா கிட்டே போய் கேக்குறேன். அஞ்சலி, தேவிகா வீட்டுக்கு போறத குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு போலாம். அம்மா, அஞ்சலி, உனக்கு இருமல் இருக்கு. இந்த மாத்திரையை சாப்பிட்டனா சீக்கிரமா குணமாயிடுவ. அஞ்சலி, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? ஓகே அம்மா. செல்லம், அம்மா இப்போ ஒரு முக்கியமான வேலையா தேவிகா ஆண்டி வீட்டுக்கு போறேன்டா. செஞ்சு, நீ அஞ்சலி பாப்பாவை பாத்துக்குவே தானே? ஓகே அம்மா, டோன்ட் வரி. அஞ்சலிய பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. தேங்க்யூடா செல்லம். என்ன நடக்குது? முதல்ல ஒரு அடையாளம் கையில ஏற்பட்டுச்சு, இப்ப கழுத்துல வந்திருக்கு. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுமா? இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க, அம்மா இப்ப வந்துடுறேன். ஓகே அம்மா. ஏதாவது தடவை வரத்துக்கு முன்னாடி நான் தாலியை கோத்து இந்த சிலைக்கு போட்டு விட்டுடணும். தேவிகா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தேவிகா? இதெல்லாம் என் தாலையில இருந்த முத்துக்கள் தானே? இது எதுக்காக நீ எடுத்துட்டு வந்த? அதுவும் திருட்டுத்தனமா? தேவிகா, இது பாரு தேவிகா, இது என் மாங்கல்யத்துல இருந்து முத்துக்கள் தேவிகா. நான் சுமங்கலிங்கிற அடையாளத்துல இதுவும் ஒண்ணு. இத நீ வச்சுக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. உனக்கு இந்த மாதிரி வேணும்னா நான் உனக்காக புதுசா வாங்கி தரேன். தயவு செஞ்சு இதை என்கிட்ட கொடுத்துரு தேவிகா. அதை என்கிட்ட கொடுன்னு சொல்றல.
யாருன்னு சொல்ல யோகினி